வேளாங்கண்ணி அன்னையின் அற்புதங்களில் மிக முக்கியமான மூன்றாவது நிகழ்வு போர்த்துகீசிய கப்பல் புயலில் சிக்கிய அதிசய நிகழ்வாகும். குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வர்த்தக மையங்களை நிறுவ ஐரோப்பிய வணிகர்கள் பல முயற்சிகள் செய்த காலம் அது. அந்த காலத்தில் போர்த்துகீசியர்கள் கடலின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் நமது அன்னை மரியாளிடம் மிகுந்த பக்தி கொண்ட கத்தோலிக்கர்களாக இருந்தனர். 17ஆம் நூற்றாண்டில் ஒரு போர்த்துகீசிய வணிக கப்பல் கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது. வங்காள விரிகுடாவை அடைய மேற்கு நோக்கி கப்பல் சென்று கொண்டிருந்தபோது அது திடீரென ஒரு கடுமையான புயலில் சிக்கியது. புயல் மிகவும் சீற்றமடைந்தது. உயரமான அலைகள் எழுந்து கப்பலின் மீது கடுமையாக மோதின. கப்பலிலிருந்த அனைவரும் மூழ்கிப் போகும் நிலைக்கு வந்தனர். அந்த நேரத்தில் உதவியற்ற மாலுமிகள் உள்ளுணர்வாக முழங்காலில் விழுந்தனர். மூழ்கப் போகும் தங்கள் உயிரை காப்பாற்ற அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்னை மரியாளின் உதவியை வேண்டினர். அவர்கள் ஒரு சபதம் செய்தனர். நாங்கள் பாதுகாப்பாக தரையிறங்க உதவினால் அந்த இடத்தில் உமது நினைவாக ஒரு தேவாலயம் கட்டுவோம் என்று வேண்டினர். அவர்களின் மனமார்ந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது. ஏனெனில் அந்த நொடியில் காற்றில் ஒரு அற்புதமான அமைதி ஏற்பட்டது. சீற்றமடைந்த அலைகள் மெதுவாக தணிந்தன. சிறிது நேரத்தில் கடல் முழுவதும் அமைதியாகியது. சேதமடைந்த அந்த கப்பல் விரைவில் வேளாங்கண்ணியின் பாதுகாப்பான கரைக்கு தள்ளப்பட்டது. கரையை அடைந்தவுடன் மாலுமிகள் செய்த முதல் காரியம் மண்டியிட்டு கடவுளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாளுக்கும் நன்றி கூறுவதாக இருந்தது. அவர்கள் உடனடியாக அங்கிருந்த ஓலைக்கூரை தேவாலயத்தை மறுவடிவமைக்கத் தொடங்கினர். இவ்வாறு அன்னையின் அற்புத உதவியால் வேளாங்கண்ணி ஆலயம் மேலும் வளர்ச்சி பெற்றது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்த அற்புத நிகழ்வு அனைத்தும் செப்டம்பர் 8ஆம் தேதி புனித கன்னி மரியாளின் பிறந்த திருவிழா நாளிலேயே நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த நாளை நினைவு கூர்ந்து இன்றும் உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவை தரிசிக்க வருகின்றனர். மரியே வாழ்க. ஆமேன். லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.